Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மே மாதம் 18ஆம் தேதி கர்த்தர் நம்மை அனைவரையும் இந்த நாளில், இந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய கூடாரத்தில், அவருடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் அவரை நாம் துதித்து மகிழ்ந்து நாம் பாட வேண்டும் என்று நம்முடைய குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும், நம் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படவும், நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கர்த்தர் தீர்த்து வைப்பார் என்பதற்காக இந்த நாளில் கர்த்தர் நம்மை அனைவரையும் நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய கூடாரத்தில். அப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட வேண்டும். இன்றைய நாளில் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை படித்து பார்ப்போம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். மனுஷர்கள் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே, அதாவது நம்முடைய கடைசி தீர்ப்பு நாளிலே, அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நாம் அனைவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நம் அனைவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாக நாம் சாதாரணமாக சொல்லும் வார்த்தைகள் கூட மிகுந்த வல்லமை உள்ளவையாக இருப்பதால் நாம் பேசுகிற வார்த்தைகள் அனைத்தும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவையாகவும் கிருபை நிறைந்தவையாகவும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காதவையாகவும் இருக்க வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். சிந்திக்காமல் பேசுவது பின்னர் வருத்தம் உண்டாவதற்கு வழிவகுக்கும். எனவே குணமாக்கும், ஊக்குவிக்கும் மற்றும் உண்மையை பிரதிபலிக்கும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச பழக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அனைவரும் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இன்று என் வாயை பொல்லாப்புக்கும் தீமைக்கும் விலக்கி காத்துக் கொள்ளும். என் வாயின் வார்த்தைகள் உமது பார்வையில் பிரியமானவைகளாக இருக்க கிருபை செய்யும் என்று நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும், ஒவ்வொரு நாளும் அவரை நாம் துதிக்கவும் கர்த்தர் தாமே நாம் அனைவரையும் தேர்ந்தெடுக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்தில் அவரை நாம் துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக.
இன்றைய வசனம் அப்போஸ்தலர் பவுலடிகளார் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28 இறைவசனம் 2. அந்நியர்களை அரவணைத்தல், அதாவது பிறர் மனிதர்களை நாம் அரவணைக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாகிய வாழும் பொழுது இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களையும் நாம் அரவணைத்து வாழ வேண்டும். அவர்கள் அரவணைக்கின்றார்களோ இல்லையோ, நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி அரவணைத்து நாம் வாழ வேண்டும். நாம் அந்நியராகிய அந்த தீவாரம் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் கச்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள் என்று அப்போஸ்தலரான பவுலடிகளார் தெளிவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது கப்பல் தேசத்தினால் பாதிக்கப்பட்ட 276 பேரும் மெலித்தா தீவில் தனிமையாய் இல்லை என்பதை இங்கு காண்கிறோம். 2 வாரங்கள் பயங்கரமான புயலிலும் கப்பல் உடைந்த நிலையிலும் அப்போஸ்தலரான பவுலடிகளார் அவருடன் இருந்து அனைவரையும் பாதுகாப்பாக கரைக்கு வந்து சேர்ந்த போது
மெலித்தா மக்கள் அனைவரும் தங்களுடைய மக்களை ஒன்று சேர்த்து அவர்களை பாதுகாப்பாக கரைக்கு வந்து சேர்ந்த போது மெலித்தா மக்களின் கருணையால் வரவேற்கப்பட்டனர். மோசமான வானிலை இருந்த போதிலும் அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் மெலித்தா தீவார் நெருப்பை மூட்டி பயணிகள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்களாம். நெருப்பின் கதகதப்பு உணர்வு பூர்வமாகவும் உடல் ரீதியாகவும் எவ்வளவு இதயமாய் இருந்திருக்கும். என்னே ஒரு அற்புதமான ஆசீர்வாதம். அந்த மெலித்தா தீவார் பாராட்டின அன்பு கொஞ்சம் நஞ்சமல்லையா? ஏனென்றால் நிலத்தால் உழப்பட்ட கொள்ளையர்கள் கப்பல் தேசங்களுக்காக காத்திருந்து பிறகு அதில் பாதிக்கப்பட்டவர்கள் மேல் பாய்வதுண்டு. சில வேளைகளில் அவர்களை கொள்ளையர்கள் கொன்று விடுவது உண்டு. மற்றும் சில நேரங்களில் அவர்களை கொள்ளையர்கள் அடிமைகளாக்கி கொள்வது உண்டு. கப்பல் பயணிகளிடத்தில் இருப்பவற்றை அபகரித்துக் கொண்டு கப்பலில் இருந்து சரக்குகளை திருடுவது உண்டு. ஆனால் இங்கே இவ்வளவு உபசரிப்புடன் பயணிகள் நடத்தப்பட்டது அவர்களுக்கு மிகவும் இனிய அதிர்ச்சியாக இருந்ததாம். அத்தீவார் காட்டின நட்புறவும் அன்பும் பற்றும் பாசமும் மற்றும் அக்கறையுடனே தகுந்த பாதுகாப்பையும் கண்டார்கள். அந்நியர் என்பது ஒரு நபருக்கு தெரியாத அல்லது அறிமுகமில்லாத ஒருவரை சொல்ல பயன்படும் சொல்லாகும். ஒரு புதிய இடத்திற்கு அல்லது புதிய ஊருக்கு செல்லும் ஒருவர் அங்குள்ள மற்றவருக்கு அந்நியராக கருதப்படுவார். நாமும் கூட சில நேரங்களில் மற்ற ஊர்களுக்கு செல்லும் போது அங்கே நாம் ஒரு புது மனிதர்களாக நாம் செல்வோம். அந்த இடத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவைப்படும் என்றால் அந்த மனிதர்களை நாம் அவர்களிடத்தில் கேட்போம். அப்படியாக அந்த இடத்திலும் அந்த தீவார் அந்த இடத்திலும் அந்த மக்களை சந்தித்து ஒருவருக்கு ஒருவர் அன்பை அரவணைப்பை பகிர்ந்து கொண்டார்களாம். ஆகையால் இந்த பயணிகளுக்கு மெலித்தா தீவில் உள்ளவர்கள் முற்றிலும் வித்தியாசமான சுபாவம் உள்ளவர்களாக காணப்பட்டார்களாம். முதலாவது, தீவுவாசிகள் பவுலையும் மற்ற பயணிகளையும் வரவேற்று பராமரித்தனர். அவர்களை வரவேற்று பராமரிக்க விருப்பம் காட்டிய செயல் தேவனின் ஆசீர்வாதம் மற்றும் அற்புதமான செயல்களுக்கான கதவை திறக்கும் விருந்தோம்பலுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியதாம். வேதாகமத்தில் விருந்தோம்பல் என்பது அந்நியர்களை விருந்தினர்களாக உபசரிப்பது மட்டுமல்ல, அது மற்றவர்கள் அல்லது தேவைப்படுவோரிடம் நிபந்தனையற்ற அன்பு, கருணை மற்றும் தாராள மனப்பான்மையின் ஆழமாக வேரூன்றி வெளிப்பாடாகும். நாம் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது, மற்றவர்களிடத்தில் நாம் அன்பை கொடுக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பேச்சை, வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏனோ தானா என்று கொடுப்பது அது அன்பு அல்ல. உள்ளத்தில் 1000 கசப்புகளை வைத்துக் கொண்டு வெளிவேஷம் காட்டுவது அது உண்மையான அன்பு அல்ல. இன்றைய காலத்தில் மக்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொறாமை, பொச்சரிப்பு, அகங்காரம், கொழுப்பு, காம இச்சை இத்தனையும் தான் சூழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது வாழ்க்கை அல்ல, இது மனிதனுடைய வாழ்க்கை அல்ல, அது சாத்தானுடைய வாழ்க்கை. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நாம் பிறரிடத்தில் உபசரிக்கும் பொழுது, அன்பை கொடுக்கும் பொழுது, அரவணைக்கும் பொழுது நாம் உண்மையான அன்பையும் உண்மையான அரவணைப்பும் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சமம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாகத்தான் அப்போஸ்தலரான பவுலடிகளார் அந்த தீவு நகர மக்களிடத்தில் உண்மையான அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கின்றார். நாம் எப்படியாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் மக்களிடத்தில் சிந்தித்து பாருங்கள். பணம் இருக்குவரிடத்தில் நாம் அன்பை கொடுக்கின்றோம், பணம் இல்லாதவரிடத்தில் அன்பை கொடுப்பதில்லை. முன்னொன்று பேசுவதும் புறமொன்று பேசுவதும் இந்த உலகில் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களோட உண்மையான அன்பை கொடுப்பதில்லை. வெளிவேஷம் அன்பு, பொறாமை, பொச்சரிப்பு, அகங்காரம், ஆணவம் ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஆகையால் மனிதனுடைய ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு அரவணைப்பிலும், அன்பிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அன்பு செய்வது போல நீங்கள் மற்றவர்களிடத்திலும் அன்பு செய்யுங்கள், அரவணையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்
சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுதும் இந்த உலகில் வாழ்பவர்கள் அல்ல மனிதர்கள் அனைவரும் ஒரு நாள் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் செல்ல வேண்டும். அப்படி ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் செல்ல வேண்டும் என்றால் நம் பாவங்களை நாம் குறைக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் பாவங்களை குறைப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை சந்திப்பார். நம்முடைய பிரச்சனைகளை இரட்டிப்பாக கொடுப்பார். உன் காரியத்தை வாழ்க்கை பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று வேதத்தில் வார்த்தைகள் இருக்கின்றன. அப்படியாக நம் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் இருக்கின்றார். அந்த காரியத்தை நாம் ஆண்டவரிடத்தில் செலுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான காரியங்களை கொடுப்பார். சிந்தித்து செயல்படுங்கள். வாழ்க்கையில் பிறரை அபகரித்து பேசக்கூடாது. பிறரை நாம் உண்மையான அன்பை நாம் கொடுக்கும் பொழுது பிறரிடத்தில் அந்த அன்பை நமக்கு தானே கொடுக்க வேண்டும். முதலாவதாக நாம் அன்பை எப்படி கொடுக்க வேண்டும்? முதலாவதாக நாம் அன்பை கொடுக்கும் பொழுது யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். முதலாவதாக நீ வணங்கும் தெய்வத்திலும் உண்மையான அன்பை செலுத்து. உண்மையான அந்த லவ் ஆண்டவரிடத்தில் கொடு. நீ வணங்கும் தெய்வத்திற்கு கொடு. பிறகு ஆண்டவர் மனிதர்கள் மூலமாக அந்த அன்பை கொடுப்பார். நீ மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தும் பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கின்றார். சும்மா இல்லை, சும்மா இல்லை. நீ யாருடன் பேசிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த இடத்தில் ஆண்டவர் இருக்கின்றார். எங்கே இருவர் மூவர் இருக்கின்றார்களோ அந்த இடத்தில் நான் வாசம் செய்வேன் என்றார். படித்து பாருங்கள் பைபிளை. ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இது மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆதலால் நாம் அனைவரும் ஆண்டவரிடத்தில் நாம் அன்பை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அங்கிருந்து மனிதர்கள் மூலமாக நமக்கு அன்பை காட்டிக் கொடுக்கின்றார். இன்னாரிடத்தில் இவர்களிடத்தில் அன்பை செலுத்து. இவர்களிடத்தில் நீ உறவாடு. இவர்களை அரவணை. இவர்களை உண்மையுள்ள மனிதர்களாக நேசி. ஏனென்றால் என்னை நேசிப்பது போல நீ மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். அதுதான் வார்த்தைகள் அழகாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. எத்தனை பேர் பைபிளை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு தெரியாது. இன்றையிலிருந்து வார்த்தைகளை படியுங்கள். படித்து பயன் பெறுங்கள். வேதாகமத்தில் சொல்லுகின்றது ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு மிகவும் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகையால் நீங்கள் வாழும் இந்த உலகில் வாழும் வரை உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு இரட்டிப்பாக கொடுப்பார். நாம் அனைவரும் அந்நியர்களை விருந்தினர்களாக உபசரிப்பது மட்டுமல்ல, அது மற்றவர்கள் மீது அல்லது தேவைப்படுவோர் மீது நிபந்தனையற்ற அன்பு, கருணை மற்றும் தாராள மனப்பான்மை ஆழமாக வேரூன்றி வெளிப்படையாகும். தேவனின் அன்பையும் நம்மீதான அக்கறையும் பிரதிபலிப்பதால் நாம் மற்றவர்களை வரவேற்கவும் பராமரிக்கவும் அழைக்கப்பட்டுள்ளோம். நமது செயல்கள் மற்றும் வார்த்தைகள் மூலம் நற்செய்தியை பிரசங்கித்து உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க விரும்புபவர்கள் ஒரு வாய்ப்பாகவும். நாம் அனைவரும் எப்படி இருக்க வேண்டும்? உப்பாக இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும். அந்நியரை உபசரிக்க ரோமர் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்கள். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிக்க வேண்டும். முறுமுறுப்பு, அதாவது முணுமுணுப்புன்னு சொல்லுவோம். முறுமுறுப்பு இல்லாமல் முன்னொன்று பேசுவதும் நம்மளுடைய பின்னால் பேசுவதும் முதுகுக்கு பின்னால் பேசுவதும் அப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் புண்படுத்தாமல் நீங்கள் அவர்களையும் அரவணைக்க வேண்டும் என்றார்கள். அதனால் நான் முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் நாம் உபசரிக்க வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9 வாசித்து பாருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாக இருக்க வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2 வாசித்து பாருங்கள். 3 யோவான் 5ஆவது அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். மற்றவர்களை உபசரிக்கையில் உண்மையில் கிறிஸ்துவையே உபசரிக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருப்போம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம்
பொருத்தமானது. ஏனென்றால் அது ஒரு கட்டளை, தேவன் நம் மீது வைத்திருக்கும் அன்பின் பிரதிபலிப்பாகும். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு அந்த வார்த்தைகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. சிலுவையில் தம்முடைய கரங்களையும் இருதயத்தையும் பரலோகத்தையும் அணுக கிறிஸ்து அனுமதித்தது போல நாமும் நம் இருதயங்களையும் வீடுகளையும் மற்றவர்களுக்கு திறக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனிதத்தில் அந்த அன்பை கொடுக்க வேண்டும் என்றார் கர்த்தர். அப்படியாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்பை கொடுக்கும் பொழுது நம்முடைய கதவு திறக்கப்படும் என்றார். அவ்வாறு செய்வதன் மூலம் நாம் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் தேவனின் கிருபை நம் மூலமாக சுதந்திரமாக பாயக்கூடிய இடங்களையும் வீடுகளையும் உருவாக்குகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் அனைவரும் இந்த நேரத்தில் காணிக்கை கடந்து செல்வோமாக. காணிக்கை பாடலை பாடி அவரை துதிப்போமாக. Good
வானகதத்தையே நீர் மெய்யாகவே தூயவர், புனிதற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இதை உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் ஆண்டுடைய பந்தியிலே ஒருவனப்பட்டு பகிர்ந்து போவார்கள். நன்றி பாடல்களை பாடி ஆண்டவரை துதிப்போமாக.
உமது சித்தத்தை முன்னுரிமைப்படுத்த எங்களை வழி நடத்தும். உமது ஏற்பாட்டிலும் இறையாண்மையிலும் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவும். உமது ராஜ்யம் எங்கள் இருதயங்களில் ஆட்சி செய்யட்டும். உமது அன்பையும் நீதியையும் நாங்கள் பிரதிபலிப்போமாக. தற்காலிக ஆதாயங்களில் அல்ல, நித்திய விஷயங்களில் கவனம் செலுத்த எங்களுக்கு ஞானத்தை தாரும். இரக்கத்துடனும் புரிதலுடனும் அந்நியர்களை அரவணைக்கும் திறனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடமிருந்து வித்தியாசமாக தோன்றுபவர்கள் எல்லாரிடமும் கூட அழகையும் மதிப்பையும் காண எங்களுக்கு வழிகாட்டும். பிதாவாகிய தேவனே, எல்லா மக்களையும் எங்கள் சொந்த குடும்பத்தினரை போல இரக்கத்துடனும் மரியாதையுடனும் அன்புடனும் அரவணைப்புடனும் நடத்த எங்களுக்கு உதவும். இந்த புதிய தொடர்புகளுக்கு எங்கள் இருதயம் திறக்கவும், எங்களை சுற்றியுள்ளவர்களின் பல்வேறு அனுபவங்களில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளவும் எங்கள் இருதயங்களை வெளிப்படுத்தும். அசாதாரண கருணையை காட்டி பவுலையும் அவரது சக பயணிகளையும் வரவேற்ற மெலித்தா தீவினரை போல நாங்களும் ஆறுதலையும் ஆதரவையும் அளிப்போமாக. மழை பெய்தாலும் உண்மையுள்ள தகப்பனாக இருப்பதால் அந்த தொலைதூர இடத்தில் அவர்கள் தொலைந்து போவதை நீ விரும்பவில்லை. தேவையுள்ளோருக்கும் தொலைந்து போனவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டவும் எங்களுக்கு உதவும். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. தலை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவார். அப்படியாக நாம் அனைவரும் தலை வணங்கி கண்களை மூடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வருவதும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் சந்தோஷம் சமாதானம் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.